குட் ஈவினிங் சில்ட்ரன். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்க பாடம் அனிமல்ஸ் அப்படிங்கிற பாடம் தான் இல்லைங்களா? விலங்குகள் அப்படிங்கிற பாடத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விலங்குகள் அப்படிங்கிற பாடத்துல இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டா ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அனிமல்களுடைய இனப்பெருக்கமாகப்பட்டது எவ்வாறு அமையும் அப்படிங்கிறது பார்த்தோம். அதனுடைய இனப்பெருக்கத்துல என்னென்ன வகை இருக்கு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலியலா இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் அப்படின்னா என்ன, அது எந்தெந்த விலங்குகள்ல எவ்வாறு நடைபெறுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நம்ம கடைசியா பார்த்தது வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ், பாலியல் இனப்பெருக்கம் எவ்வாறு நமக்கு வந்துட்டு எந்த நீர்வாழ் உயிரினங்கள்ல எந்தெந்த முறைகள்ல நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம். ஃபிஷன், பட்டிங், ஃப்ரக்மெண்டேஷன், ஸ்போர், இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலையும் அந்த விலங்குகளாகப்பட்டது இனப்பெருக்கத்தை எவ்வாறு செய்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணது என்னன்னு கேட்டா என்டாஞ்சர்டு ஸ்பீசியஸ். என்டாஞ்சர்டு ஸ்பீசியஸ் அப்படின்னா என்னது? நமக்கு அழியக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு விலங்குகள் பற்றிய தகவல்கள் அப்படிங்கிறது தான். ஸோ அழியக்கூடிய விலங்குகள் அப்படின்னா என்னது? நம்ம வந்து இயற்கை சூழலினால் அல்லது நமக்கு வந்து அதற்கு சரியான உணவு கிடைக்காததுனால இந்த மாதிரி பல வகையான காரணங்கள்ல விலங்குகளாகப்பட்டது என்ன நிலையில இருக்கு? அழியும் நிலையில் இருக்கின்றது. ஸோ அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். சரிங்களா? இதற்கு காரணம் என்னது? நம்முடைய சரியான முறையான ஒரு பராமரிப்பு இல்லை அப்படிங்கிற காரணம் தான் இல்லைங்களா? இப்போ அந்த விலங்குகளுக்கு சரியான இருப்பிடம் கிடையாது, உணவு கிடையாது இல்ல, அதனாலதான் இப்ப அழிஞ்சு போகுது இல்ல. அப்போ நமக்கும் என்ன வேணும்? சரியான உணவு வேணும், இருப்பிடம் வேணும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை கரெக்டா ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னா எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? உணவு, உடை, இருப்பிடம், இது எல்லாமே தேவை. நம்ம என்ன பண்றோம் இப்ப? ரொம்ப எல்லாத்திற்கும் நமக்கு சரியான முறையான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. நமக்கு உணவு அப்படிங்கிறது கிடைக்குது, நல்ல ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம், நல்ல உணவு, அதே போல பாதுகாப்பான இருப்பிடம், மழை காத்து வெயில் எதுவும் நம்மளை தாக்காதபடிக்கு நம்ம சேஃபரா இருக்கோம் இல்லையா? அதனால நம்மளால எப்படி இருக்க முடியுது? ஹாப்பியா இருக்க முடியுது. அதே போல நம்ம என்ன பண்றோம்? எந்த டயத்துல எதை வேணா நம்மளால செய்ய முடியுது இல்லையா? அப்போ அந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிறது இருக்கு இல்ல. அப்போ நம்ம ஃப்ரீடம் அப்படிங்கிற டேர்ம் எல்லாருக்குமே தெரியும்ல. ஃப்ரீடம் அப்படின்னா என்னது? சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஃப்ரீடம் அப்படின்னா சுதந்திரம். நாம் எந்த டயத்துக்கு வேணா எப்படி வேணா நம்ம என்ன பண்றோம்? எல்லா வேலைகளையும் நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்றோம். எங்க வேணா போறோம், எப்படி வேணா படிக்கிறோம், நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரியான இடங்கள்ல நம்மளால வசிக்க முடியுது, எல்லா உணவுகளையும் நம்மளால எடுத்துக்க முடியுது, யாரோட வேணா பேச முடியுது. அப்போ சுதந்திரம் என்பது என்னது? எழுத்து, பேச்சு, செயல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே நமக்கு என்ன தேவை? ஃப்ரீடம் அப்படிங்கிறது. எழுத்துரிமை, பேச்சுரிமை, செயலுரிமை, இதையெல்லாம் நமக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க? நம்ம செலிப்ரேட் பண்றோம்ல, சுதந்திர தினம், குடியரசு தினம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொண்டாடுறோம்ல. ஸோ ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது நம்முடைய நாடாகப்பட்டது 1947 சுதந்திரம் அடைஞ்சது. ஸோ அது சுதந்திரம் அப்படிங்கிறது என்னது? ஆங்கிலேயரிடம் நம் நாடாகப்பட்டது என்ன ஆச்சு? அடிமையாக இருந்தது. அதற்கு முன்னாடி ஒரு காலத்துல நம்மளும் இதே மாதிரி ஃப்ரீடமா இருந்தாங்க. ஆனா அந்நியர்களாகிய அவர்கள், ஆங்கிலேயர்கள் நம் நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணாங்க? பிசினஸ் விஷயமா வந்தவங்க நம்முடைய நாட்டை என்ன பண்ணாங்க? அபகரிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போரிட்டு நம்முடைய நாட்டை அவர்கள் என்ன பண்ணினாங்க? அவங்களுடைய நாட்டிற்காக நம்மள அடிமைப்படுத்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அடிமையாகப்பட்டதுனால தான் நம்முடைய சுதந்திரம் அப்படின்னது என்னது? பறி போனது. ஸோ அந்த சுதந்திரம், நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட சுதந்திரத்தை நமக்காக பெற்று தருவதற்காக என்ன பண்ணாங்க? நிறைய
நம்முடைய இந்தியாவிலிருந்து பெரிய பெரிய தலைவர்கள் அப்படிங்கிறவங்க போராடினாங்க. அமைதியான போராட்டத்துல போராடினாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் வயலண்டா நமக்கு எப்படியாவது சண்டை போட்டாவது வாங்கிடணும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒரு வீட்ல 2 3 குழந்தைங்க இருப்பாங்கன்னு சொன்னா ஒரு சில குழந்தைங்க அமைதியா இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க அம்மா ஏதாவது சொன்னா அம்மா நான் செய்ய மாட்டேன், என்ன செய்யுவ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அப்போஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அம்மா சொல்றாங்கன்னா சரிங்கம்மா நீங்க சொல்றத நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்க ஒபே பண்ணிடுவாங்க, அமைதியா போயிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்க என்னால முடியாது என்ன பண்ணுவ அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, வயலண்டா இருக்கவங்க. ஒருவருடைய மனநிலை ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அது போல இப்போ நம்முடைய அடிமைத்தனத்தை போக்குவதற்காக, ஆங்கிலேயரிடமிருந்து நம் நாட்டை மீட்பதற்காக பல தலைவர்கள் நமக்காக போராடி இருக்காங்க. அதுல ஒரு சிலர் நமக்கு வந்துட்டு காந்தியின் வழியாக செஞ்சவங்க எல்லாருமே என்னது, அஹிம்சா முறையை பின்பற்றியவர்கள். சோ அஹிம்சா என்பது கத்தியின்றி ரத்தமின்றி அமைதியாக பேசி நம்முடைய என்னது என்ன வேலையோ அந்த வேலையை நாம் யார்கிட்ட இருந்து வாங்கணுமோ அந்த மாதிரி பேசி வாங்கலாம். ஒரு சில குழந்தைங்க கிட்ட அமைதியா கண்ணு செல்லம் நீ செய்வதானே, நீ குட் பாய் தானே, நீ குட் கேர்ள் தானே அப்படின்னதும் எஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஓகே ஓகே நான் கண்டிப்பா செஞ்சிடுறேன் செஞ்சிடுறேன் அப்படின்னுவாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம அமைதியா நம்மள பொலைட்டா பேசினோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஒர்க் நமக்கு சக்சஸ் ஆயிடும். அந்த மாதிரி தான் இப்போ அஹிம்சா முறையில போராடி வாங்கி தந்தவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் நமக்கு என்னது ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் கொஞ்சம் சண்டையிட்டு நம்ம போராடி கண்டிப்பாக நமக்கு சுதந்திரத்தை மீட்டு தரணும் அப்படிங்கிறதும் போராடினவங்க இருக்காங்க. ஸோ இதுல இன்னைக்கு ஒரு தலைவரை பத்தின ஒரு சில டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். பால கங்காதர திலகர். திலகர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நேம் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. நிறைய தலைவர்கள் நம்ம சுதந்திரத்திற்காக போராடி இருக்காங்க. ஸோ அதுல நமக்கு வந்துட்டு நல்ல ஞாபகம் உள்ளவங்க, வித்தியாசமாக நமக்காக ரொம்ப போராடி என்னென்ன செயல்கள், செக்கிழுத்த செம்மல், கொடிகாத்த குமரம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? பாலகங்காதர திலகர் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். லோகமான்யா அப்படின்னு அவரை நம்ம வந்துட்டு ஒரு சிறப்பு பெயரோட லோகமான்யா பாலகங்காதர் லோகமான்யான்னு சொல்லுவோம் நம்ம. இவர் வந்து ஒரு தேசியவாதி. ஸோ பிரிட்டிஷ் காலத்திலேயே அவர் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. லோகமான்யா அப்படிங்கிற ஒரு பட்டமும் அவருக்கு வந்துட்டு கொடுத்தாங்க. மக்களுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர், மக்கள் தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சிறப்பு பட்டத்தை கொடுத்து அவரை வந்துட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் பாராட்டினாங்க. மக்கள் தலைவராக அவரை வந்து என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ இவர் வந்துட்டு நம்முடைய இந்திய நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக மிகவும் பாடுபட்டவர். நம்ம இன்னொரு வந்துட்டு இவருடைய என்ன அவருடைய பேசிக் ப்ரொஃபஷன்னா ஒரு வெரி பிக் ரைட்டர். சரிங்களா? மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். எழுத்து மூலமாக மக்களிடம் நமக்கு சுதந்திரத்தினுடைய ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கியவர்கள். இப்ப நமக்கு புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே இல்ல. நீங்களும் இப்பெல்லாம் என்ன பண்ணணும், கண்டிப்பா இப்ப இருந்தே அந்த புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிற ஒரு மேனரிசம் கொண்டு வரணும். டெய்லி பேப்பர் வாசிக்கணும், லைப்ரரியில போயிட்டு புக் எடுத்து வாசிக்கணும், ரீட் பண்ணணும். ஸ்கூல்ல இல்லை அப்படின்னு சொன்னா உங்க ஏரியால இருக்கக்கூடிய ஒரு சின்ன லைப்ரரி, கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையுமே நமக்கு என்ன இருக்கும், லைப்ரரி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அப்ப அங்க போய் நம்ம மெம்பர் ஆகி அங்க இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து வாசிக்கணும். டெய்லி 2 பக்கமாவது படிக்கணும். படிக்கணும், எழுதணும். அப்படி படிக்கும் பொழுது நம்முடைய அறிவாகப்பட்டது கண்டிப்பாக விரிவடையும். பாட சம்பந்தப்பட்டும் கிடையாது, மீதி எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன பண்ண முடியும், பேசி தெரிஞ்சுக்கணும் போது நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு கெயின் ஆகும். ஸோ இந்த பாலகங்காதர திலகர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் நிறைய புத்தகங்கள் இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க. எழுதினதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க,
இவர் இந்த மக்களிடையே சுதந்திரத்தினை பற்றின ஒரு விழிப்புணர்வு நமக்கு உண்டாக்குவதற்காக நிறைய எழுதி அதன் மூலமாக நிறைய பேர் படிச்சுட்டு, ஓ இப்படிதான் சுதந்திரம்ங்கிறது நமக்கு வேணும், நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தர் பேசுவாங்க, ஒரு சிலர் நம்ம ஒரு மிகச்சிறிய பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம். அண்ணா அப்படிங்கிறவர்லாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஸோ அவர்களுடைய பேச்சு மூலமாக மக்களிடையே விழிப்புணர்வு அப்படிங்கிறது கிடைச்சது. ஒரு சிலர் எழுத்து மூலமாக, இப்படி பல வகையிலையும் போராடி தான் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய நாட்டில இருந்த நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட தலைவர், நமக்கு சுதந்திர போராட்ட தலைவர்னா பாலகங்காதர திலகர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தீவிரவாதியாகவும் இருந்தார். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கோட் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நிறைய கோட்ஸ் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய கருத்துகள், இதை நான் செய் அல்லது செத்து மடி அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான வேர்டிங்ஸ் இருக்கு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைவேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான வாக்கியங்கள் எல்லாமும் நமக்கு என்னது ரொம்ப முக்கியம். நீங்க ஹிஸ்டரி படிக்கும் போதும் சரி, இப்ப மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன்ல நமக்கு இந்த கோட் யாருடையது அப்படின்னு சொன்னா இது நம்ம பாலகங்காதர திலகர் அவர்களுடையது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்லலாம். அதை நான் அடைவேன். சுயராஜ்யம் அப்படிங்கிறது என்னது, சுதந்திரம் என்பது என்னுடைய பிறப்புரிமை. எஸ், என்னுடைய பிறப்பு எனக்கு சுதந்திரம் என்பது கண்டிப்பாக வேணும். நான் இங்க இண்டிவிஜுவலா நான் என்ன பண்ணணும், இப்ப எப்படி நம்ம மக்களாகவே மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள், நம்மளுடைய ராஜ்யம் தான் இந்த சுயராஜ்யம் அப்படிங்கிறது இப்ப நடந்து கொண்டிருப்பது. நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டரோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாமே தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் அதுதான் நமக்கு நாமே நம்முடைய அரசியல்ல நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயம், அதுதான் சுயராஜ்யம். சோ சுயராஜ்யம் என்பது என்னுடைய பிறப்புரிமை, கண்டிப்பாக நான் அடைவேன். அந்த மாதிரி வெறி கொண்டு இத 10 தடவை நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளாரையே ஒரு சுதந்திர உணர்வு அப்படிங்கிறது வரும். சோ கண்டிப்பாக எதற்காக இந்த ஒரு கான்செப்ட் அப்படின்னு கேட்டா, நாம இதை எக்ஸ்பிளைன் பண்றோம்னா, நமக்கு கிடைத்த அந்த ஒரு நல்ல விஷயத்தை நாம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக தக்க வச்சுக்கணும். அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே நம் நாட்டை அமைதியான ஒரு நாடாக, வல்லரசு நாடாக நம்ம உருவாக்கணும். அதுல வயலன்ஸ் அப்படிங்கிறதே வரக்கூடாது. அமைதியாக நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கிடைச்ச அந்த ஒரு சுதந்திரத்தை கரெக்டா ப்ராப்பரா அதை யூஸ் பண்ணணும். மிஸ்யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு எப்பயுமே பீஸ்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அது நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா எல்லா இடங்கள்லையுமே அது என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிறது பால கங்காதர திலகர் அப்படிங்கிறவரு. லோகமான்யா அப்படிங்கிறது அவருடைய ஒரு சிறப்பு பெயர் சொல்லலாம். அவருடைய ஸ்பெஷல் கோட் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைவேன். அவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக இருந்து நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்காக போராடினார். சோ அவருடைய எழுத்துக்கள் மூலமாக மக்களிடையே நமக்கு நிறைய என்னது சுதந்திரத்திற்காக உண்டான ஹெல்ப் எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க. ஓகே. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீசியஸ் அப்படிங்கிறது தான், அழியும் நிலை. ஸோ அழியும் நிலை அப்படின்னு சொன்னா பாவம் விலங்குகள் கூட இதே மாதிரி நிலைமையில தான் இருக்கு இல்லையா? அப்ப யார் பாதுகாக்கணும்? ஆஸ் அ ஹியூமன், மனிதர்களாகிய நாம் இந்த மாதிரி அழியும் நிலையை இருக்கக்கூடிய விலங்குகளை கண்டிப்பாக பாதுகாக்கணும். என்ன ரீசன்லாம் சொல்லியிருக்கோம், சரியானபடி சாப்பாடு கிடைக்காம, வீடு இல்லாம இருக்கிறவங்க, அதே போல வேட்டையாடுறதுனால, அதிகமா வேட்டையாடி அவர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு அழகு பொருளா நம்ம மாத்துறோம், அதனாலயும் அது அழியுது. அது போல நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். என்னென்ன பொல்யூஷன் அப்படின்னு சொன்னா, ஏர் பொல்யூஷன்,
வாட்டர் பொல்யூஷன். ஸோ காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு. இந்த காற்று மற்றும் நீரினால் ஏற்படக்கூடிய ஒரு மாசுபாடு காரணமாக அந்த ஒரு விலங்குகள் என்ன ஆகுது, சரியானபடி சுவாசிக்க முடியாமல், அது உயிர் வாழ முடியாமல் என்ன ஆகுது, பொல்யூட் ஆகுது. ஏரோ தண்ணியோ நிறைய கண்டாமினேட்டட் வாட்டரை அந்த அனிமல்ஸ் பாவம் சாப்பிடுதுன்னு சொன்னா என்ன ஆகும்? அதுக்கு தெரியுமா வடிகட்டி குடிக்கணும் அப்படின்னு? நமக்கு வீட்டில் வாசல்ல தண்ணி டஸ்டோட வந்ததுன்னா தண்ணி வடிகட்டி குடிக்கிறோம், இல்லைன்னா ஃபில்டர் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? மினரல் வாட்டர் பாட்டிலாக வாங்கி குடிக்கிறோம், அல்லது ஆர்ஓ சிஸ்டம் வீட்டில் இருக்கும், அதை ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்கிறோம். ஸோ நமக்கு அந்த நாலேஜ் இருக்கு. பட் அனிமல்ஸுக்கு தெரியுமா பாவம்? எந்த தண்ணியா இருந்தாலும் எடுத்து குடிக்கும். அதுல நிறைய ஃபெர்டிலைசர்ஸோ கெமிக்கல்ஸோ இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக அது உடலுக்குள்ள போயிட்டு என்ன ஆகுது, அதனுடைய உடலை பாதிக்குது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய உடலாகப்பட்டது என்ன ஆயிடும், வேஸ்ட் ஆயிடும். அந்த இனம் அப்படிங்கிறதே நமக்கு அழியும். அதே போல ஏர் பொல்யூஷன். நம்ம என்ன பண்றோம், மாஸ்க் யூஸ் பண்றோம். ஆனா அவங்களுக்கு மாஸ்க் கொடுக்குறாங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஆடு மாடு நாய் பூனை சிங்கம் புலிக்கெல்லாம் போய் மாஸ்க் யாராவது போட்டு விடுறாங்களா? இல்ல. நம்ம இல்ல மாஸ்கே இல்லைனாலும் கையால என்ன பண்றோம், வாசல்ல ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு புகை போச்சுன்னா கையெடுத்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம், மூக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தெரியாதுல்ல. அப்ப அந்த மாதிரி ஏர் பொல்யூஷனோ வாட்டர் பொல்யூஷனோ அந்த இடத்துல வரும்பொழுது அந்த ஸ்பீசிஸ் ஆகப்பட்டது கண்டிப்பாக சஃபர் ஆகும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி மெயின் ரீசன் ஃபார் த என்டாஞ்சர்ட் ஸ்பீசியஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், நம்ம அடுத்து என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இப்போ ஒரு சில நேரங்கள்ல விலங்குகளால அதனுடைய வாழிடத்தை விட்டு வேற இடத்துக்கு நம்ம என்ன பண்றோம், டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்போ நம்ம அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுறோம் அப்படின்னு சொன்னா அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழிடம். வாழிடம் மாறுதல். அப்போ நம்ம அந்த இடத்த அழிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்த ஃபுல்லுமே ஆக்குப்பை பண்ணி நான் என்ன பண்றேன், ஒரு பெரிய பில்டிங்கை கொண்டு வரேன், அந்த இடத்துல ஒரு ஃபேக்டரியை கொண்டு வரேன்னா அந்த இடத்துல வாழ்ந்த விலங்குகள் எல்லாமே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும். நம்மளே என்ன பண்ணுவோம், புதுசா ஒரு இடத்துக்கு குடி போறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நாளாகும்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களோட பழகுவதற்கு, அந்த ஏரியா நமக்கு பழகுவதற்கு, இப்படி எல்லாம் வரும். இதே சின்ன குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த கிளைமேட்டே நமக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஊர் விட்டு ஊரோ இடம் விட்டு இடம் மாறினா அதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும், கஷ்டப்படுவாங்க இல்லையா? அந்த சேம் திங் ஸ்பீசியஸும் ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் போச்சுன்னா சரியாக அதனால அடாப்ட் ஆக முடியாம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த அவங்களால வாழ முடியாம கூட என்ன ஆகும், ஒரு சில அனிமல்ஸினுடைய வாழ்வு என்பது என்ன ஆயிடும், முடிஞ்சிரும், சீக்கிரமா இறந்துரும். அப்ப என்ன ஆகும், நமக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது குறையும். நெக்ஸ்ட் ஒன் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அதுல நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நமக்கு இறந்துடும். நம்ம என்ன பண்றோம், அதிகமாக பூச்சி மருந்துகள் உணவுலயே நம்ம எல்லாத்துலயும் சேர்க்கிறோம் இல்லைங்களா? சோ உணவுல நம்ம சேர்க்கிறோம்னா என்னது, செடிகளுக்காக சீக்கிரமாக அந்த செடியெல்லாம் நமக்கு வந்துட்டு வளரணும் அப்படிங்கிறதுக்கும் பூச்சிகள் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்றோம், கெமிக்கல்ஸ் அண்ட் தென் பெஸ்டிசைட்ஸ். இதனுடைய யூசேஜ் என்ன ஆகுது, சின்ன சின்ன இன்செக்ட் சின்ன பூச்சிகள்லாம் அதனுடைய இன்னைக்கு அது சுவாசிக்கும் பொழுது அல்லது உணவுல எடுத்துக்கும் பொழுது நிறைய செடியில போயிட்டு நம்ம பூச்சி மருந்து அடிக்கிறோம்னு சொன்னா நமக்கு தெரியும் கீரையில பூச்சி மருந்து வாசம் வருது, நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு சில டைம் நிறைய அந்த மாதிரி நமக்கே நல்லா தெரியும்ல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு சில நாள் சமைக்கிற இடத்துல ஏதாவது ஒரு சில காய்கறியில என்ன ஆகும், இந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் அதுல என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய உரமோ அல்லது வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் அதுல ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது நிறைய அதுல சக் பண்ணி இருக்கிறதுனால அந்த காய்கறிலையோ அல்லது இலைகளிலோ அந்த ஸ்மெல் வரும். அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கிடுவோம். ஆனா பூச்சிகள் அந்த காய்கறியையோ பழங்களையோ சாப்பிட்டதுன்னு சொன்னா அது அதனுடைய உடல்ல போய் அந்த உடலை பாதிக்கிறதுனால அதனுடைய ஆயுள் என்பது முடிஞ்சிரும். அண்ட் தென் நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்னு சொன்னா இயற்கையாகவே நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இதுல வந்துட்டு நமக்கு என்ன ஆகுது, ஃபுல்லும் இயற்கையிலேயே வரக்கூடிய ஒரு பேரழிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இயற்கை பேரழிவுங்கிறது யாராலையுமே நம்மளால கட்டுப்படுத்த முடியாது.
ஸோ ஏன் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகாது, நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல தெரியவே தெரியாது இல்லையா, இந்த மாதிரி வரப்போறது அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? மழையோ பனியோ காற்றோ வெயிலோ அதிகமான ஒரு விஷயங்கள் வரும்பொழுது இயற்கை சீற்றத்தினால அது எல்லாமே நமக்கு அழிஞ்சிடும். ஸோ அதுதான் நேச்சுரல் டிசாஸ்டர். அது இன்செக்டாவும் இருக்கலாம் அல்லது அனிமல்ஸாவும் இருக்கலாம். இயற்கை பேரழிவு சீற்றம், தீயாக காட்டு தீ வருதுன்னு சொல்லலாம், வெள்ளம் வருது சொல்லலாம், இந்த மாதிரி நிலநடுக்கம் வருகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வருது. பெருவெள்ளம் அப்படின்னு சொல்றோம். அதே போல புயல், காற்று அப்படிங்கிறத விட நம்ம என்ன சொல்லலாம், புயல் காற்று அப்படின்னு சொல்லலாம். அதே போல காட்டு தீ அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு இயற்கை சீற்றங்களினால் அழியக்கூடிய விலங்குகளும் நமக்கு அதிகம். ஸோ இதுதான் மெயினா நம்ம காசஸ் ஆஃப் என்டேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம என்னென்ன இது எந்தெந்த விளைவுகளால இது வந்து அழியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் சேவிங் என்டேஞ்சர்ட் ஸ்பீசியஸ். ஓகே, எல்லாமே அழியுது. அப்ப நம்மால முடிஞ்ச நல்ல விஷயங்கள் என்ன செய்யணும், எப்படி அவங்கள அதுல இருந்து நம்ம பாதுகாக்கலாம்? சேவிங், எதை செஞ்சா நம்மளால இத பாதுகாக்க முடியும்? சோ இத நம்ம செய்யாம இருக்கணும், இது அழியாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சேவிங் என்டாஞ்சர் ஸ்பீசியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எதை அவாய்ட் பண்ணணும்? ஹண்டிங். ஹண்டிங் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ராஹிபிட் பண்ணணும். ஸோ ஹண்டிங் அனிமல்ஸ் அப்படிங்கிறது வேட்டையாடுதல். வேட்டையாடுதல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு முக்கியமாக என்ன பண்ணணும்? தவிர்க்கணும். வேட்டையாடவே கூடாது. ஸோ உயிரினங்களை வேட்டையாடி அதனுடைய உடம்பை வச்சு நம்ம அதுல இருந்து பொருளாதாரத்தை நம்ம மேம்படுத்தணும் அல்லது சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அப்ப இது என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் தென் பொல்யூஷன். பொல்யூஷன் இல்லாம நம்ம பாதுகாக்கணும். எந்த இடத்துல? என்விரான்மெண்ட், நம்ம இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல்கள் மாசுபடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படிங்கிறத நம்ம குறைக்கணும். ஸோ காற்றுனாலையும் சரி நீரினாலையும் சரி எல்லாத்தாலையும் சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் தென் லிமிட்டட் யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக். வெரி குட். பிளாஸ்டிக் யூசேஜ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணணும். குறைச்சோம் அப்படின்னு சொன்னா அதுல பிளாஸ்டிக் பொருளை நம்ம வீட்டு ஆடு மாடே சாப்பிடுது இல்ல, அதுல சாப்பாடு இருக்கு சாம்பார் இருக்குன்னா பாவம் தெரியாது, அது அப்படியே சாப்பிட்ரும். அது உடம்புல அந்த பிளாஸ்டிக் ஆகப்பட்டது போக போக அது சீக்கிரமா நமக்கு டைஜஸ்ட் ஆகிற மாதிரி அதுக்கும் தான் டைஜஸ்ட் ஆகாது. அதனால ஏதாவது ஒரு உபாதைகள் வந்து அதனுடைய லைஃப் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஸோ பிளாஸ்டிக் யூசேஜை நம்ம என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும். வேட்டையாடுதல குறைச்சுகளா நம்ம என்ன பண்ண முடியும்? அழியக்கூடிய விலங்குகளினுடைய எண்ணிக்கையை நம்ம என்ன பண்ணலாம்? குறைக்கலாம். அதை வந்துட்டு நம்ம அப்ப யாரும் வேட்டையாடலைன்னா அந்த அனிமல்ஸ் அங்கேயே சேஃப்டியா இருக்கும். அது போல காற்றோ அல்லது வாட்டர் ரெண்டு இந்த மாசுபாடு இல்லை அப்படின்னு சொன்னா தூய்மையான ஒரு சுற்றுப்புற சூழல் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த விலங்குகளும் எப்படி இருக்கும்? நல்லா சௌக்கியமா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. பிளாஸ்டிக் யூசேஜஸ் ரெடியூஸ் பண்றது. ஸோ நாம் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருள்களினுடைய அளவு நல்ல தரமுள்ள பொருள்களா நம்ம யூஸ் பண்ணணும். ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்றோம், கரெக்டா டஸ்ட்பின்ல தூக்கி போடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆடு மாடு எதுவும் அதுல சாப்பிடாம இருந்ததுன்னு சொன்னா அந்த விலங்குகளினுடைய நமக்கு அழிவை நாம் என்ன பண்ணலாம்? தவிர்க்கலாம். அண்ட் தென் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். ஸோ இதை என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். அதிகமான பூச்சி மருந்துகளும் அல்லது நமக்கு வேதிப்பொருள்களையும் நாம் குறைக்கணும். ஸோ அவாய்ட் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் தென் கெமிக்கல்ஸ். பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பூச்சி மருந்துகள். பூச்சி மருந்துங்கிறது கெடுதல் விளைவிக்க கூடியது. அண்ட் தென் வேதிப்பொருட்கள், இதே மாதிரியான வேதிப்பொருள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? நம்ம அவாய்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா இந்த அழியக்கூடிய விலங்குகளினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு குறையும். அண்ட் தென் அடுத்த ஒரு நல்ல விஷயம், பிளான்ட் மோர் ட்ரீஸ். இதுதான் மெயினா செய்யணும். ஸோ பிளான்ட் மோர் ட்ரீஸ். நிறைய செடி கொடிகளை நம்மளே வளர்க்கணும். வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ என்ன ஆகும்? இயற்கை அப்படிங்கிறது ரொம்ப அழகா நிறைய வரும். இப்போ செடி கொடிகளை வளர்த்தோம்னா சின்ன சின்ன பூச்சிகள் அதை தேடி வரும்.
இல்லையா? அப்ப அதை நாடி அதுல நிறைய பறவைகளினுடைய இருப்பிடமாவே அது இருக்கும். ராத்திரியில பறவைகளுக்கெல்லாம் இப்ப கூடுகள் எல்லாத்துக்குமே இருக்குங்கிறது இல்ல, மரங்களில் தான் வந்து அழகா அது வசிக்கும் இல்லையா? அப்ப அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் கொடுத்துருக்கோம், உணவு கொடுத்துருக்கோம், நிறைய பூச்சிகளுக்கு லைஃப் கொடுத்துருக்கோம். அப்போ செடிகள் மரங்கள் வளர்ப்பதனால் இயற்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்யறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், நம்ம எப்பயுமே சுற்றுச்சூழலை பார்க்க நம்ம ஃபுல்லுமே அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரியான உணவுகள் அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால, மரங்களை வளர்க்கறதுனால என்ன ஆகும், நமக்கு நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா எல்லாருக்குமே இருப்போம். அதுதான் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். நம்மளுக்கு இந்த கெடுதல் விளைவிக்காத பொருள்களாய் நாம் என்ன தேர்ந்தெடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் எக்கோ ஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா சுற்றுப்புற சூழலை பாதிக்காத பொருள்களை மட்டுமே நம்ம என்ன பண்ணணும், வாங்கி பயன்படுத்தணும். பை எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ், என்விரான்மெண்ட்டை பாதிக்காதது. பிளாஸ்டிக் கவர் அவாய்ட் பண்ணி அதற்கு ஆப்ஷனா என்ன பேக் கொடுத்துருக்காங்களோ அதை வாங்கலாம். ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஆர்கானிக் மேன்யூர்ஸை யூஸ் பண்ணலாம். எதெல்லாம் இயற்கையை பாதிக்காதோ அந்த பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்கி பயன்படுத்தினோம்னு சொன்னா நாம் நம்முடைய இயற்கையான இந்த சூழலை என்ன பண்ணலாம், பாதுகாக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேவிங் என்டாஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொன்னா இதுதான் நமக்கு விஷயம். ஸோ பொல்யூஷன் இல்லாம நம்ம என்விரான்மெண்ட்டை பார்த்துக்கலாம். ஹண்டிங்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம ப்ராஹிபிட் பண்ணணும். ஃபுல்லையுமே அதை குறைச்சிக்கிட்டா அனிமல்னுடைய லைஃப் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் தென் பிளாஸ்டிக், ரீசைக்ளிங் பிளாஸ்டிக்ஸா ரீயூஸ்டு பிளாஸ்டிக்ஸா நம்ம பொருட்களை வாங்கி பயன்படுத்தினோம்னு சொன்னா அனிமல்கள் அதனால என்ன ஆகாது, அதனுடைய வாழ்க்கை பாதிக்காது. பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணிட்டோம், பூச்சி மருந்து வேதிப்பொருட்களை தவிர்த்து நம்ம இயற்கையான உரங்களை பயன்படுத்தினோம்னு சொன்னா செடி கொடிகள் நல்லா வளரும். அண்ட் தென் நிறைய செடி கொடிகளை வளர்ப்பதன் மூலமும் நமக்கு இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட், சுற்றுச்சூழலை நம்ம என்ன பண்ணணும், அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு இயற்கை அமைப்பை உருவாக்கினோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லா பொருட்களையும் தேர்ந்தெடுத்து வாங்கும் பொழுது அந்த என்டாஞ்சர்ட் ஸ்பீசியஸ் அப்படிங்கிறத நம்ம பாதுகாக்கலாம். ஓகே, ஸோ இதுல இப்போ நம்ம பார்க்க போறது, இப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு சொன்னா, இந்த இயற்கையால நமக்கு அழியக்கூடிய அந்த விலங்குகள் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி அதை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இங்க நம்ம வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் அண்ட் தென் நமக்கு நேஷனல் பார்க் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம உருவாக்கி நம்ம அவங்கள அங்கங்க கரெக்டா பாதுகாக்கிறோம். அவங்களுக்கு உண்டான தேசிய பூங்காக்கள் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான இடங்கள் நம்ம இந்திய நாட்டுல எங்கெல்லாம் இருக்கு, என்னென்ன விலங்குகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க போறோம். பெரியார் நேஷனல் பார்க், டைகர் சேவ். ஸோ இது நம்ம என்னது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. ஓகே, பெரியார் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரிஸ்கா. ஸோ சரிஸ்கா அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கசிரங்கா. கசிரங்கா நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது கசிரங்கா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜட்பாரா நேஷனல் பார்க். ஜட்பாரா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய மாநிலத்துல. ஒவ்வொன்றுமே நம்ம வந்துட்டு விலங்குகளுக்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறந்த இடம். ஸோ கார்பெட் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இந்த மாநிலம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே ஒவ்வொரு விலங்குகளுக்காக நம்மால் உருவாக்கப்பட்ட தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் அண்ட் தென் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது தான். ஸோ இது எல்லாத்தையும் நம்மளே உருவாக்கி இந்த மாதிரி அழியக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விலங்கினங்களையும் நம்ம என்ன பண்றோம், பாதுகாக்கிறோம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கவர்மெண்ட் ஆகப்பட்டது இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் நமக்கு உண்டான ஒரு கேர் எடுத்து இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க, பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே இதுல சூஸ் பண்ணது சரியான ஒரு பதில். ஸோ இந்த இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எந்தெந்த
மாநிலத்துல என்னது? கார்பெட் நேஷனல் பார்க் அண்ட் தென் சரிஷ்கா. பெரியார் நேஷனல் பார்க்கின் டைகர் ரிசர்வ் புலிகளுக்காக உருவாக்கப்பட்டது. அண்ட் தென் ஜல்தாபாரா நேஷனல் பார்க் அண்ட் தென் கசிரங்கா நேஷனல் பார்க். ஸோ இது எல்லாம் இந்தந்த இடத்துல ஒவ்வொன்றுமே இருக்கு. ஸோ இந்தந்த பார்க் இதுல இருக்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸோ இப்போ இதே மாதிரி ஒவ்வொன்றுமே ஜிம் கார்பெட், கசிரங்கா, கன்ஹா கிஸ்கி, கிர் நேஷனல் பார்க், சுந்தர்பான் அண்ட் தென் பரத்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இது எல்லாமே எந்தெந்த பிளேஸ்ல இருக்கு, ஸோ இப்போ எந்தெந்த மாநிலத்துல இது எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வைல்ட் லைஃப் சாங்சுரி நம்ம இருக்கக்கூடியது எல்லாமே எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம இதுல சூஸ் பண்ணி கரெக்டா நம்ம செலக்ட் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சுந்தர்பான் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்க். ஓகே, ஸோ தென் ஒவ்வொரு ஸ்டேட் குஜராத், ராஜஸ்தான், அஸ்ஸாம், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் தென் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது. ஓகே, குஜராத்ல இருக்கக்கூடியது கிர் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது தான். ஸோ குஜராத்ல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் அப்படிங்கிறது என்ன பேருடையது? கிர் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது தான் குஜராத்ல இருக்கக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஜிம் கார்பெட், கசிரங்கா நேஷனல் பார்க் அண்ட் தென் கன்ஹா கிஸ்கி. ஸோ கன்ஹா கிஸ்கி அப்படிங்கிற நேஷனல் பார்க் ஸோ எங்க இருக்குன்னு கேட்டா மத்திய பிரதேஷ், நம்ம இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலத்துல கசிரங்கா அப்படிங்கிற நேஷனல் பார்க் நமக்கு இருக்கு. ஸோ ஜிம் கார்பெட் அப்படிங்கிறது உத்தரகாண்ட் அப்படிங்கிற பிளேஸ்ல நமக்கு ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கசிரங்கா அப்படின்னு சொல்லக்கூடியது, கசிரங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பார்க் அஸ்ஸாம் மாநிலத்துல இருக்கக்கூடியது. ஓகே, கன்ஹா கஸ்கி அப்படிங்கிறது தான் நமக்கு மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடியது. பரத்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் ராஜஸ்தான். ஓகே, ஸோ குஜராத் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து கிர் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கக்கூடியது. ராஜஸ்தான்ல பரத்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நமக்கு வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிறது இருக்கு. அஸ்ஸாம்ல கஷிரங்கா அண்ட் தென் கன்ஹா கஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடியது மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடியது. உத்தரகாண்ட் நம்ம வந்து ஜிம் கார்பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நேஷனல் பார்க். வெஸ்ட் பெங்கால்ல சுந்தர்பான் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுதான் ஒவ்வொரு பேர்ல நம்ம கரெக்டா இந்த ஸ்டேட். நீங்க இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கீங்களா? ஸோ நம்ம இப்ப பார்த்த இந்த என்டேஞ்சர்டு அனிமல்ஸுக்காக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்க் அண்ட் தென் வைல்ட் லைஃப் சாங்சுரியினுடைய நேம் தான் நம்ம இப்ப பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த லெசனோட என்ன ஆகுது, இது எல்லாமே ஃபுல்லா ரிலேட் ஆகுது. ஸோ நீங்க ஒரு முறைக்கு இருமுறை இதை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டா இப்பயும் சரி அல்லது ஃபியூச்சர்ல நம்ம எங்க போனாலும் நம்ம நாட்டுல எந்தெந்த இடத்துல என்னென்ன நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குங்கிறத நம்மளால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ these are all the right answers. கிர்ங்கிறது குஜராத், பரத்பூர் ராஜஸ்தான், கசிரங்கா அஸ்ஸாம், கன்ஹாகிஸ்கிங்கிறது மத்திய பிரதேஷ், ஜிம் கார்பெட் உத்தரகாண்ட், சுந்தர்பான்ங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்க். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த ஒரு சாப்டர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா கேட்கலாம். இதுல ஏதாவது சந்தேகங்கள், எனக்கு புரியல இந்த பகுதி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒன் வேர்ட் ஆன்சர்.
லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது அவர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற லெசன்ல நம்ம ஒரு பார்ட்டை நம்ம பார்த்து எழுதியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆகப்பட்டது செகண்ட் டெஸ்ட் உங்களுக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல அவர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற லெசன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டேஷ் ஃபார்ம் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரொவைடிங் எ பேலன்ஸ்டு டயட் ஃபார் ஹியூமன் பாப்புலேஷன். டெய்ரி, பவுல்ட்ரி அல்லது போத் 1 and 2 எது மனிதர்களுக்கு தேவையான சரிவிகித உணவை கொடுக்கறதுல பறவை எந்த நமக்கு வந்துட்டு பண்ணைகள் சிறப்பாக செயல்படுகிறது? ஸோ எது முக்கியமானது, பால் பண்ணையா அல்லது பறவைகளா அல்லது ரெண்டுமே என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்தியா ரேங்க்ஸ் டேஷ் இன் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் இன் த வேர்ல்டு. ஃபிஃப்த், தேர்ட் அண்ட் ஃபோர்த், கோழி வளர்ப்பில் இந்தியா உலகிலேயே எந்த இடத்தில் இருக்கு? 5வது, 3வது, 4வது எந்த பிளேஸ்ல இருக்கு? த டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் மெம்பர் ஆஃப் பி காலனி. தேர்ட் கொஸ்டின், ட்ரான், ஒர்க்கர், குயின். சோ தேனீக்களின் கூட்டத்துல மிகப்பெரிய உறுப்பினராக இருக்கக்கூடியது என்ன தேனி? ஆண் தேனியா அல்லது வேலைக்கார தேனியா அல்லது ராணி தேனியா? எந்த தேனி அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். And fourth question, honeybee can fly up to 6 miles and as fast as dash miles per hour. 15, 25 or 17. தேனீக்கள் மணிக்கு 6 மைல் வேகத்தில் நமக்கு வந்துட்டு மேல பறக்கக்கூடியது. 15, 25 and 17 dashes எந்த வேகத்துல பறக்கும் அப்படிங்கிறத நம்ம அதை மட்டும் சூஸ் பண்ணணும். சாரி. ஃபிஃப்த் கொஸ்டின், டேஷ் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் லிக்விட் கோல்டு. கீ, ஹனி, மில்க் திரவ தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? நெய், தேன் அல்லது பால்? எதற்கு இந்த சிறப்பு பெயர்? சிக்ஸ்த் கொஸ்டின், காலரா இஸ் காஸ்ட் இன் them by dash virus, bacteria, algae. பறவை காலரா நோய் அப்படிங்கிறது நமக்கு இது எதன் மூலம் வருகிறது? வைரஸா, பாக்டீரியாவா, ஆல்காவா? நார்மல் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ட்ரான் டேஷ் டேஸ். 57, 37, 67. ஒரு ஆண் தேனீயின் வாழ்நாட்கள் 57, 37 அல்லது 67. அனிமல் மேன்யூர், அனிமல் மேன்யூர், கிரீன் மேன்யூர், கம்போஸ்ட் manure or the different types of dash. என்னது? நேச்சுரலா, ஆர்டிபிஷியலா? none of this. விலங்கு எரு அல்லது பசுமை உரம் மற்றும் மக்கிய தொழு உரம். விலங்கு எரு, பசுமை உரம் மற்றும் மக்கிய தொழு உரம் ஆகியவை என்ன உரங்கள்? இயற்கையா அல்லது செயற்கையா அல்லது எதுவும் இல்லையா? நைன்த் கொஸ்டின், dash is widely used for cosmetic industries. honey, bee wax, propolis. அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பதில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது எது? தேன், தேன் மெழுகு, தேன் பிசின். எது ரைட் ஆன்சர்? டேஷ் இம்ப்ரூவ்ஸ் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் அண்ட் பிரிவென்ட் த சாயில் எரோஷன். அனிமல் மேன்யூர், கிரீன் மேன்யூர், வெர்மி கம்போஸ்ட். நீர் உறிஞ்சக்கூடிய தன்மையை மேம்படுத்தி மண் அரிமானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது எது? விலங்கு எருவா, பசுந்தாள் உரமா, மண்புழு உரமா? இது மூணுல எது நமக்கு வந்துட்டு இந்த அந்த தண்ணியினுடைய உறிஞ்சக்கூடிய தன்மையை மேம்படுத்தி சாயில் எரோஷன்ல இருந்து நம்மள பாதுகாக்கக்கூடியது? எல்லாமே ரொம்ப எளிதான ஒரு கொஸ்டின்ஸ். நம்ம படிச்ச பாடத்திலிருந்து வரக்கூடிய அந்த செகண்ட் பார்ட் தான். ஸோ கண்டிப்பா கவனிச்சு நீங்களும் ரீகால் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா எல்லா கொஸ்டினுக்கும் சரியான ஆன்சர் எழுதி நீங்க ஃபுல் மார்க் செக்யூர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த செஷன்ல நடத்தின சாப்டர்ஸை ஃபுல்லுமே ரீட் பண்ணுங்க. டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.